நம்ம எல்லாருமே நாவல், போயட்ரி, எஸ்ஸே, ஷார்ட் ஸ்டோரி, ப்ளே ரைட் இதெல்லாம் படிச்சுட்டு வரோம். ஆனால் நம்ம மாடர்ன் லைஃப்பில் இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷத்தை இது கடந்து வந்திருக்குங்கிறது தெரியுமா? லிட்ரேச்சர் எப்படி பிறந்துச்சு? லாட்டின் வேர்ட்லேருந்து தான் அந்த லிட்ரேச்சருங்கிறத டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாட்டினில் லிட்ரேங்கிற மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் லெட்டர் மாதிரி, அதாவது ஏ ஒரு லிட்டரே, பி ஒரு லிட்டரே. அதுக்கப்புறமா ரோமன்ஸ்லாம் வந்து அது குரூப் ஆஃப் லெட்டர்ஸாக சேர்க்க ஆரம்பித்து லிட்டரேட்டுராங்கிற ஒரு வேர்டை டிரைவ் பண்ணாங்க. அந்த டுரேங்கிற சஃபிக்ஸ் வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, என்னடா அந்த லெட்டர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு பார்க்குறப்ப தான் அங்கேருந்து தான் ஓகே இந்த லெட்டர்ஸ்லாம் வச்சு நம்மளால் படிக்க முடியும், நம்மளால் எழுத முடியும், ஒரு கிராமரை உருவாக்க முடியும் இதுக்காண்டி அப்படிங்கலாம் யோசித்தாங்க. இது எப்படி இந்த இந்த ஒரு எழுதலாம், ரீட் பண்ணலாங்கிற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு யோசிக்கிறப்போ தான் ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்லையும் சர்ச்லேயும் இதை வந்து ப்ரீச் பண்ணாங்க. ப்ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டாகவும் மாற ஆரம்பிச்சது. ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் லீகல் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஃபிலோசபிக்கல் டெக்ஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு 15th சென்ச்சுரியில் வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து அடித்து பிடுங்கிட்டு லிட்ரேச்சருங்கிற ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போதே வந்து என்ன படித்தோம் அப்படின்னா லிட்ரேச்சருங்கிற மீனிங் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு புக்லேருந்தோ ஒரு ஒரு டெக்ஸ்ட்லேருந்தோ நம்ம அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது லிட்ரேச்சருங்கிற டேர்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாருமே நார்மலைஸ் ஆயிரும்ல, அப்போ லிட்ரேச்சருங்கிறது என்ன தான் மீனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த க்ரியேட்டிவ் ஒர்க் அங்கே வருது, ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் அங்கே உள்ளே வருது. அப்போ நம்ம இப்போ படிக்கிற புக்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ப்ளே ரைட்ஸ், போயிட்ரிலாம் இவ்வளோ வருஷத்தை கடந்து தான் வந்திருக்கு.